ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல் இன்றைக்கும் உங்களுக்காக சூப்பரான ஒரு காமெடியோடு தான் வந்திருக்கேன். வாங்க காமெடிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோவும் சந்தானமும் 2 பேருமே வந்துட்டு அறிமுகமாயிக்குவாங்க. அதாவது டிஷ்ஷும் அடிக்கிற மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணிவிட்டு சேர்ந்துப்பாங்க, ஹக் பண்ணிப்பாங்க. அதோட சிவக்குழந்து உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு ஹீரோ. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா 30 நாள் தாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் அவரோட காஸ்டியூம்லாம் பார்ப்பாரு. காஸ்ட்லியான ஷூ, கருப்பு கண்ணாடி, கோட்டு, ஷூட்டு, அதோட இதெல்லாம் உன்னோட பகட்டான வாழ்க்கைக்கு நான் தான் காரணம் நினைக்க போது அப்படின்னு சொல்லுவார். அதாவது அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த பகட்டான வாழ்க்கைக்கெல்லாம் காரணம் வந்துட்டு நீ வாழ வழி இல்லாமல் நடுத்தெருவில் நான் எடுத்து நிற்கும் போது என் அப்பா பாக்கெட்லேருந்து நான் திருடி கொடுத்த அந்த 50 ரூபா நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுற நினைக்காதப்பா அப்படின்னு வேற சொல்லிப்பாரு. சந்தானம் பதில் சொல்வார்னா, அந்த 50 ரூபா கொடுத்த ஒரே காரணத்துக்காக மாசமான 1ஆம் தேதி ஆன உடனேயே வந்து என்னோட சம்பள பணத்தை மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு சாயங்காலம் ஒன்றுமே தெரியாத மாதிரி கிளம்பி போகும்போது வெறும் கையோடு என்ன இருக்கும்போது கையை தாட்டா காட்ட வைப்பியே, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அப்படியே பூரிச்சு போகிறானா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கேட்பாருனா ஸ்ரீதேவி சின்ன வயசாக இருக்கும்போது எப்படி இருந்திருக்குன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா விரல் சுப்பிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சந்தானம் சொல்லுவார். அதோட இப்போ என்ன சொல்லுவார்னா, எங்கள் அம்மா சொன்னாங்க உன் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரே நாளில் 3 தடவை பார்த்துட்டிங்கன்னா அவள் தான் உன் லைஃபு, அவள் தான் உன் ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு மனசுக்கு பிடிச்சமான ஏஞ்சலை வந்து நான் இன்றைக்கி 2 தடவை பார்த்துட்டேன்டா, இன்னும் 3ஆவது தடவை மட்டும் பார்த்துட்டேன்னு வையன், அவன் தாண்டா என் லைஃபு, வாடா போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். என்னது வா தேடலாமா? யோசிப்பார். இப்போ வரைக்கும் நம்ம எங்கே வேலை பார்க்குறோம், எங்கே தங்கியிருக்கோன்னு எதுவுமே அவனுக்கு தெரியாது. அதனால் வழக்கமாக அவனுக்கு என்ன செய்கிறோமோ அதை செஞ்சு சாயங்காலத்துக்குள்ளே எப்படியாவது அதை அனுப்பி விட்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மனசில் யோசிச்சுட்டு அப்படியே பிளான் பண்ணுவார். பெரிய மாலுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா சந்தானம் ஒரு சட்டையெல்லாம் கொண்டு வந்து காட்டுவார். இது ஓகேவா இது ஓகேவா, பிடிக்கலன்னு ஹீரோ சொல்லிடுவார். அதோடு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா கண்ணாடி வழியாக ஓட்டையெல்லாம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பார், எங்கேயாவது அவர் தேடுற பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஒரு ஃபுல்லாக அந்த ட்ராலி மாதிரி இருக்கும்ல அதையும் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். அதில் எதையுமே பார்க்காம எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு ஹீரோ டாக்குன்னு சொல்லிடுவார். நான் உனக்காக கடைக்கடையாக ஏறி நின்று இவ்வளோ கொண்டு வந்து காட்டினா எதுவுமே பிடிக்கலன்னு சொல்கிறேன் அப்படின்னு நானும் ட்ரெஸ் தாண்டா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். எங்கே தேடிட்டு இருந்தேன்னு சொல்லி காட்டும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே 2 பொம்மை நின்றுட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இதோ இதை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னா உடனே அந்த ட்ரெஸ்ஸே வாங்கிப்பாங்க. எப்போவுமே அந்த 1ஆம் தேதி போல் இன்றைக்கி அந்த 1ஆம் தேதி, அதனால் இவரோட காசை கரைக்கிறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. அடுத்தது ரெஸ்டாரண்ட் போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. தயிர் சாதம் பார்த்தீங்கன்னா 1400 ரூபா இருக்கும். ஒரு தயிர் சாதம் 1400 ரூபாயா அப்படின்னு நிமிந்து பார்ப்பாரு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளேட்டை அடுக்கி வச்சு ஹீரோ வகை வகையாக வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். எப்படியாவது இன்னும் ஊருக்கு அனுப்புனா மட்டும் போதுன்றதுனால இவரும் எல்லாமே செலவு பண்ணிட்டு இருப்பாரு. நேரம்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் அவரோட ஏஞ்சல் அவர் பார்க்கவே இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, இல்லை மச்சான் நான் ஊருக்கு போக மாட்டேன் அடம் பிடிப்பார். இப்போ நீ ஊருக்கு போ, சாயங்காலமும் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இவர் இங்கே வச்சிருக்க கூடாதுன்னு வலுக்கட்டாயமாக சந்தானம் வந்து ஹீரோவை அனுப்ப பார்ப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, பஸ் ஸ்டாண்டில் ஒரு செவ்வறு இருக்கலாம், அந்த செவ்வரை நல்லா அந்த தூணை மாதிரி பிடிச்சிக்கிட்டு இல்லை மச்சான் நான் போக மாட்டேன், நான் ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பார். உடனே இவர் என்ன கேட்பாருன்னா, என்னடா இது குளிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற சின்ன பிள்ளைங்க மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். வைக்கலான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்வார்னா, நீ வந்து ஒரு லக்கி கைடா, உங்கள் அம்மா உன்னை என்ன சொல்லியிருக்காங்க, யதார்த்தமாக அந்த பொண்ணை நீ பார்த்தா தானே அவன் ஒரு லைஃப்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீ போகிற பஸ்ஸிலேயே ஆப்போசிட் வர்ற பஸ்ஸில் அவள் வரலாம், இல்லை அதே பஸ்ஸில் வரலாம், உன் பக்கத்துலேயே வந்து உட்காரலாம், அப்படியே நீங்கள் வளர்த்துக்கிட்டே போகலாம், இதெல்லாம் நடக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் தோணும். அப்போ வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழுக்க டைமை இப்போ பஸ்லேயும் ஏற்றிடுவார். அங்கே ஒரு கடை வச்சிருப்பாரு, ஜூஸ் கடை. அதுலேருந்து இப்போ ஹீரோ ஜூஸ் வாங்கி கேட்பாரு. அதையும் இவர் வாங்கி கொடுப்பாரு. கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரர் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் அப்படி ஒரு ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, நாங்கள் 2 பேரும் சட்டையை மாற்றி போடுற ஃப்ரெண்டு கிடையாது, ஜட்டியும் மாற்றி போடுற அளவுக்கு நாங்கள் 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதோட ஜூஸ் குடித்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காசு கேட்பாங்க. உடனே இப்போ சந்தானம் என்ன சொல்வாருன்னா, அதை காசு கொடுறா அப்படின்னு சொல்லும்போது இவர் அங்கேருந்து அதாவது பஸ்ஸு ஜன்னல் வழியாக கையை விட்டு சந்தானத்தோட பேக்கெட்லேருந்து எடுத்து காசு கொடுக்க போவார். அப்போ அந்த கடைக்காரர் என்ன சொல்லிடுவாருன்னா, வேணாம் நான் சிவக்குழந்துக்கு எல்லா அக்கௌண்ட்டும் உண்டு, நான் அதிலே எழுதிக்கிறேன்னு இப்போ அந்த காசையும் எடுத்து அவர் பேக்கெட்டில் வச்சுப்பாரு. என்கிட்ட சுத்தமாக காசு இல்லடா, அதையாவது என்கிட்ட கொடுறான்னு சொல்லி சந்தானம் கேட்பாரு. நீ ஏன் ஒரு டீ டோட்டலர், உனக்கு எதுக்கு காசு, பேசாமல் போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இப்போ ஹீரோ வந்து அவங்க அப்பா வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஏன்பா இன்னைக்கு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே நீ சொல்லியிருக்கலாம்ல, அப்படி சொல்லியிருந்தா நேற்றே நான் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன்லன்னு சொல்லிட்டு கேட்பாரு ஹீரோ. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லுவோன்னா, நேற்று மட்டும் நான் அதை சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு படிக்காமல் படுத்து தூங்கியிருப்பேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்லாமல் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லுவார். இப்போ என்ன தான் இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணாமல் போனால் எப்படி பார்த்தாலும் ரிஜெக்ட் தான் நான் போகிறேன், அதனால் வண்டியை திருப்புங்க அப்படின்னு சொல்லும்போது கிடையவே கிடையாது, இன்டர்வியூ எடுக்க போகிறவர் என்னோட ஃப்ரெண்டு, உனக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம், நீ அவங்க கூப்பிட்டோன்னா உள்ளே போனால் போதும், ஜாப் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை மட்டும் என் கையில் வாங்கி கொடுத்தா போதுன்ற மாதிரி சொல்லுவார். பிளான் இப்போ தெரிஞ்சிருச்சுல. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார்னா, சுகருக்காக வாக்கிங் போகிற நீங்களே இவ்வளோ பிளான் பண்ணால் ஜாக்கிங்காக போகிற நாங்கள் எவ்வளோ பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நிப்பாட்டுப்பா, அப்பா அம்மா நேற்று ஆட்டுக்கால் பாய வைக்கும் போதே நினச்சேன் ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வயிறு கடமுடான்னு சொல்லுது, நிப்பாட்டுப்பான்னு சொல்லி நிப்பாட்டிடுவார். இவங்க அப்பாவும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். இவர் பாத்ரூம் போயிட்டு வருவாருன்னு பார்த்தா அவர் போய் சும்மா செவுத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்றுட்டு இருப்பார். இவர் பாட்டுக்கும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நின்று பார்த்துட்டு இருப்பார். வேணும்னே ஹீரோ என்ன பண்ணுவார்னா செவரு குச்சி ஓடிடுவார். இப்போ வீட்டுக்கு வந்து அப்பா வந்து என்ன பண்ணுவார்னா, கஷ்டப்பட்டு அவன் இவன் காலில் விழுந்து உனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்படியாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா என்னை வந்து கார்பரேஷன் கக்கூஸ் கிட்ட நிற்க வச்சுட்டு ஓடிட்டில,
இனிமேல் நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை கொண்டு வந்து மகன் மூஞ்சில் தூக்கி வீச பார்ப்பாரு. உடனே அவங்க ஒய்ஃப் வேணாங்க விட்டுருங்க அவ்வளோ கெஞ்சுவாங்க. உனக்கு என்னடி இவன் இருக்கிற வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன்னு அவர் சொல்லுவார். இல்லைங்க நீங்கள் கோவத்தில் உங்கள் அவன் பேக்குன்னு சொல்லி என் பேக்கை தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. உடனே இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். நான் ஹீரோ எனக்காக யாரும் இங்கே சண்டை போட வேணாம், யாரும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், நானே வெளியே போகிறேன் நானே அப்படின்னு சொல்லுவார். உடனே அவங்க அம்மா நாளைக்கு திருச்சி போகிறேன்னு அவர் சொல்லிட்டாரா அப்படின்னு அவங்க அம்மா நாளைக்கு 1ஆம் தேதியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1ஆம் தேதி ஆனாலும் இவர் இங்கே வந்து அவர் ஃப்ரெண்டை உண்டில் நான் வரல, அந்த தேதி வந்திருக்குன்னு இப்போ எல்லாருக்குமே தெரியுது. அதனால் ஹீரோவும் இப்போ திருச்சி வந்துடுவார். இப்போ சந்தானத்தை காட்டுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா அவர் கூட வேலை பார்க்குற லேபர்ஸ் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா இவர் அவ்வளோ துரத்துவாங்க. அவங்கள்ட்டெல்லாம் மல்லு கட்டிட்டு இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருப்பார். பார்த்தா ஒரு ரூமில் வச்சு அவரை மடக்கி பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக அப்படியே தூக்கி கேட்டுக்கு வெளியே வீசிடுவாங்க. லேபர்ஸ் என்னடா நான் உங்களோட மேனேஜரா, என்ன எதுக்கடா வெளியே தூக்கி வீசுறீன்னு கேட்கும்போது நீ என்னைக்கு இங்கே வந்தியோ அப்பத்துலேருந்து எங்களோட பிஸ்னஸே இதாக போச்சு, உன்னை வெளியே தூக்கி போட சொன்னதே மேனேஜர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தை நேராக இப்போ மேனேஜரை பார்க்க வருவார். வணக்கம் முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பாரு. இவருக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். இப்போ தானே வெளியே தூக்கி வீச சொன்னோம் அதுக்குள்ளே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு யோசிப்பார். இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா முதலாளி வணக்கம், கோவத்தோடு என்னை பின்னாடி தூக்கி எறிஞ்சிங்களே அந்த பின்பக்கமாக தான் இப்போ முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். என்னால் உங்கள் ஹோட்டல் வந்து நஷ்டமானது எனக்கு எல்லாம் தெரியுது, அதுக்கு எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. இந்த ஹோட்டலை வந்து பெரிய லெவலில் கொண்டு வராமல் நான் இந்த ஹோட்டலை விட்டு போக மாட்டேன்னு நான் சொன்னேனே அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அதெல்லாம் ஒன்றும் நீ கலட்ட வேணா, நீ இங்கேருந்து வெளியே போனோன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இவர் என்ன சொல்வார்னா முதலாளி என் கருணாக்கை மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி நாக்கை நீட்டுவார். கொடுக்க ஆரம்பிச்ச மாதிரி யாருமே இல்லாத வீட்டில் வந்து இருக்கிறவங்க பொண்டாட்டி யார் கூடயாவது வேணாம் சிவக்குளத்து வேணான்னு உங்கள் படிக்கிற பொண்ணு உங்கள் படிக்கிற இடத்துல எவன் கூடயாவது வேண்டாம் அப்படின்னு அவர் கத்துவார். அதனால் எதுவுமே சொல்லிடாதப்பா, இந்தா உன் சம்பள பணம் கடலில் போட்ட உப்பா நினச்சிக்கிறேன் எடுத்துகிட்டு போன்னு சொல்லுவார். சம்பளத்தை வாங்கிட்டு இப்போ அவர் என்ன சொல்வார்னா இன்றைக்கி நான் லீவுன்னு சொல்லுவார். அதுக்கு அவர் ஏன் அப்படின்னு கேட்பாரு. வச்சுட்டு அதை வீண் செலவு பண்ணிட்டு தெரியலாம் நினைக்கிறியா அப்படின்னு. முதலாளி நான் ஒரு காஃபி டீ கூட குடிக்காத ஒரு டீ டோட்டர்னு உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு 1ஆம் தேதி என் சம்பளம் பணம் வர்ற நாள், ஹோட்டல் ஃப்ரெண்டு வர்ற நாள் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். எல்லாருமே வந்துட்டு உள்ள கோடு போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா எந்த கஸ்டமருமே வரல. அதனால இப்போ உடனே இப்போ எந்திரிங்கடா எல்லாரும் போய் வேலையை பாருங்கடா, எல்லாம் இருக்கிற மாவெல்லாம் இட்லி ஊற்றி வச்சாச்சு, இப்போ அடுத்து என்னதான் வேலை பார்க்குறது அப்படின்னு கேட்கும்போது இப்போ அந்த மாவெல்லாம் அந்த இட்லியெல்லாம் எடுத்து திரும்ப மாவா அரைங்க அப்படின்வாரு. அதோடு போய் இவர் சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அரைக்க சொல்லிட்டாரா, இட்லியை திரும்ப மாவா அரைக்க சொல்லிட்டாரா, அப்போ அந்த மாவை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. யார் அவன் என் கவுண்டருக்கே என் கவுண்டர் கொடுக்குறதுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நிற்பாரு. இவன் எப்படி இங்கே வந்தா, நம்ம இங்கே இருக்கிறது தங்குறதெல்லாம் இவனுக்கு தெரியாமலாம் வச்சுருந்தோம்னு சொல்லிட்டு இவர் ஷாக் ஆகுவார். நீ பயத்த மாதிரி ஒன்றுமே ஆகலை, ரம்யா யாரையுமே லவ் பண்ணல அப்படின்னு. இது யார் சொன்னான்னு சொல்லி சந்தானம் கேட்கும்போது ரம்யாவே சொன்னா அப்படின்னு சொல்லுவார். அப்படியான்னு சொல்லிட்டு கேட்பார். அப்போ இனிமேல் நீ தஞ்சாவூரே போக மாட்டேன், இங்கே என் கூடயே தங்கிடுவேன்னு கேட்பாரு. ஹீரோ ஆமான்னு சொல்லுவார். போகிறதுக்காக வந்துட்டு வண்டியில் நான் தான் பெட்ரோலை ஃபில் பண்ணணும், ஆமாம் பண்ணி தானே ஆகணும். அதுமாதிரி விடிய நீ ஃபோன் பேசுறதுக்கு உன் ஃபோனுக்கு நான் தான் டாப் அப் பண்ணணும், ஆமாம் பண்ணி தானே ஆகணும். பாருன்னா நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றினா அதுக்கும் நான் தான் செலவு பண்ணணும் அப்படின்னு ஹீரோ அப்படி நிற்பாரு. சொல்லுடா ஆமான்னு சொல்ல வேண்டியதானே, பழமா ஒருத்தவங்க கிடையாது அப்படின்னு ஜூஸ் போட்டுருவீங்களே அப்படி இப்படின்னோட என்ன மச்சான் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுவார். ஒன்று இப்போ இவருக்கு கோவம் வந்துடும். இங்கே பாரு நீ லவ் பண்ணி என்ன வேணா பண்ணு, ஆனால் அதை உன் காசில் பண்ணு, வேணா 1000 ரூபாய் கடன் வாங்கி தரேன், இங்கேருந்து கிளம்புற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ தான் ஒரு கஸ்டமர் உள்ளே வருவார். ரூம் கேட்பாரு. சிங்கிளா டபுளான்னு கேட்கும்போது டபுள்னு சொல்லுவார். என்ன தனியாக வந்துட்டு டபுளாக கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது அங்கே ஒரு லேடி உட்காந்துருப்பாங்க. உடனே அவர் எழுதுறதை விட்டுட்டு அப்படியே அங்கே நோட்டோட வருவார். சுற்றி பார்க்குற மாதிரி பார்ப்பாரு. காலில் மெட்டி இல்லை, கழுத்தில் புது தாலி, நெத்தியில் குங்குமம் இல்லை, தலையை மறைக்கிற அளவுக்கு மல்லிகைப்பூ ப்ளஸ் சாரி இல்லாமல் லோலோ ப்ளஸ் சாரி அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே வேகமாக இவரை வந்து ஓங்கி ஒரு அரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டு வந்துட்டு இங்கே வந்து பேரை கெடுக்க பார்க்குறியா ஓங்கி ஒரு அரைஞ்சிடுவார். உடனே அவ தான் சரி என்ன கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இவங்களை விட்டுட்டு ஓடிடுவார். இப்போ திரும்பி பார்ப்பாரு. ஹீரோ அங்கே தான் நின்றுட்டு இருப்பாரு. நீ ஏன் இன்னும் நின்றுட்டு இருக்க, உனக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, இப்போ எடுத்து வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போவார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் வந்துகிட்டு இருப்பார். அதாவது யாருன்னா இந்த ஹோட்டலோட மேனேஜர். அவர் ஹீரோக்கு அவர் யாருன்னு தெரியாதுல, வந்துட்டு என்ன யாரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பாரு. வந்து சார் வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. வாட் யூ வாண்டா, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உங்களுக்கு என்ன வேணும், சிங்கிளா டபுளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டபுள் அப்படின்னு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் செஞ்சார்ல அதே மாதிரி எல்லாத்தையும் இவரும் செய்ய வருவார். பார்ப்பாரு. காலில் மெட்டி இருக்குது, கழுத்தில் தாலி இல்லை, குங்குமமும் இல்லை, அதே அளவுக்கு தலையில் மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் வந்துட்டு ஃபேனை திருப்பி வச்சு அவங்கள பார்ப்பார்ல, அதே மாதிரி ஃபேனை திருப்பி வச்சோன்னு இவங்க தேங்க்ஸ் அப்படின்னு வர சொல்லுவாங்க. அப்படின்ட்டு அங்கேருந்து இங்கே வந்துடுவார். அரைஞ்சார்ல அதே மாதிரி இவர் ஓங்கி அறைய போவார். அதுக்குள்ளே என்னடா பண்ணுற, இவர் தாண்டா இந்த ஹோட்டலோட மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக அவன் தடுத்து நிப்பாட்டுவார். வந்து என்ன சொல்லுவார், இந்த முதலாளியோட அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஆக மொத்தத்தில் அப்படி இப்படி அவர் செகண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருவார். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது யாருன்னு சொல்லிட்டு இப்போ இவர் சந்தானத்தை கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார்னா, முதலாளி நான் சொல்லியிருக்கேன்ல ஊர்லேருந்து என் ஃப்ரெண்டு அப்படின்லாம் ஆக்ஷன்லேயே போயிடும். உன்னையே டார்ச்சர் பண்ணுறவனா, அப்போனா இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, தம்பி நீ எங்கள் ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு கேட்பாரு. இவன் வந்து சும்மா ஊர் சுற்றிட்டு இவெல்லாம் சேர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சந்தானம் சொல்லுவார். சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக சிரிப்பார். உடனே இப்போ ஹீரோக்கு வந்து அவர் சொன்னது நல்லா ஞாபகம் வரும். நீ லவ் பண்ணி என்ன வேணா பண்ணு, அதை உன் காசில் பண்ண
பண்ணுன்னு சொல்லி சொன்னார்ல, அது ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். உடனே டக்குன்னு கையை கட்டிட்டு, முதலாளி உங்கள் கையால் சம்பள கவரை வாங்குறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு டக்குன்னு குனிஞ்சிருவாரு. என்ன பண்ணி யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அப்பாயிண்ட் பண்ணிடுவார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் சந்தானத்தை வந்து என்னடா எப்படா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாக்கிங் டாம் மாதிரி இருக்கும்ல, அது பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் இவர் சொல்கிறதெல்லாம் பதிலுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். நீயாவது இந்த ஹோட்டலுக்கு வந்து தங்கக்கூடாதான்னு கேட்பாரு. அதுவும் அதே பதில் சொல்லிட்டு இருக்கும். அதோட ஹீரோ இப்போ தான் வேக வேகமாக வருவார். ஐயோ லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இப்போ சந்தானம் என்ன சொல்வார்னா, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கும் வர்றதான்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாக்கிங் டாம் அதே ரிட்டர்ன் சொல்லும். என்ன மிஸ்டர் இது 2.5 ஸ்டார் ஹோட்டலோட மேனேஜர்ன்றது கொஞ்சம் கூட இது இல்லாமல் இந்த மாதிரி டாக்கிங் டாமோட பேசிகிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. என்ன கேட்பாருன்னா, அதே 2.5 ஸ்டார் ஹோட்டலோட அசிஸ்டன்ட் மேனேஜர்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதே அரை மணி நேரம் லேட்டாக நீயும் டெய்லி வரையே, இது உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படின்னு டக்குன்னு அவரும் சொல்லிடுவார். பண்ணுவாங்க வேலை லேபர்ஸ் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வராத ஹோட்டலுக்கு 1000 மேனேஜர் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க 2 பேருமே தலையை குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஆள் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ண ரூம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஃபேமிலியோட வந்திருக்கேன், ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வேணும், 2 டேஸா 4 டேஸ் அப்படின்னு கேட்கும்போது ஒன்லி 2 ஹவர்ஸ்னு சொல்லுவார். 2 ஹவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கூட்டு வந்தவங்களை ஆள் எப்படி சந்தானம் வந்து எட்டி பார்ப்பாரு. அவங்கள ஃபுல்லாக மூடி வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. இவர் எப்பவும் செக் பண்ணுவார்ல, அந்த மாதிரி செக் பண்ண போவார். காலில் பார்த்தா மெட்டி போட்டு என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஷூ போட்டிருப்பாங்க. அதோட வந்துட்டு இப்போ மல்லிப்பூ வச்சுருக்காங்க பார்த்தா தலையை வர மூடி வச்சுருப்பாங்க. ஃபேனை வச்சு காற்றடிச்சு அவங்க முகத்தை பார்க்கலாம் பார்த்தா ஃபுல் கவர் பண்ணியிருப்பாங்க. என்ன மச்சான் பார்த்தேன்னு கேட்டால் ஃபுல்லாக மூடி இருக்கா, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும்போது அப்போ நம்ம அவங்கள்ட்டே போய் டைரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஆளான்னு கேட்டுருவோமான்னு கஷ்டப்படுற அப்படிலாம் போய் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவார். என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி ஒரு சாங்கை ஒன்று ப்ளே பண்ணுவார். கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சாங்கை கேட்டோன்னா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதில் பார்த்துட்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் விரட்டி அனுப்பிடுவாங்க. இந்த சந்தானம் பார்த்துட்டு அதாவது ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, இப்படி ஒருத்தனா இருக்கியடா, அதாவது தப்பான ஒரு ஆள் கூட இந்த ஹோட்டல் கூட வந்துடக்கூடாதுன்னு இவ்வளோ குறியா இருக்கே, நீ வந்ததுக்கப்புறம் எப்படிடா இந்த ஹோட்டல் வந்து டவுன் ஆச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. புதுசில் 5க்கும் 10க்கும் அவ்வளோ அல்லல் பட்டுட்டு இருந்தேன். அதோடு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிதுன்னா 50 பிச்சைக்காரவங்களுக்கு சாப்பாடு போடுறதா நான் வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து ஹோட்டலில் வேலையே கிடச்சிச்சு. உடனே நான் 50 பிச்சைக்காரவங்களுக்கு சாப்பாடு போட்டேன். அதுக்கப்புறம் தான் ஓஹோன்ற இந்த ஹோட்டல் அப்படியே படுத்துக்குச்சு அப்படின்னு சொல்லுவார். நீ நல்லது தானடா பண்ணியிருக்க, 50 பிச்சைக்காரங்க சாப்பாடு போட்டதில் எப்படி ஹோட்டல் டவுன் ஆகும்னு கேட்கும்போது நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போட்டதே இந்த ஹோட்டலில் தானே அப்படின்னு சொல்லுவார். அதோட செம்ம காமெடியாக இருக்கும். சாப்பாடு போட்டுட்டு இருக்க நேரத்தில் அதாவது வசதியானவங்களாம் எல்லாரும் வருவாங்க. இங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்களாம் அங்கேருந்து ஓடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமரே இங்கே வரமாட்டாங்க. இது சொல்லணும்னா இது நல்லா தான் ஓடிட்டு இருந்த ஹோட்டல். இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்து கருணாக்குன்ற நாக்கை வச்சு மிரட்டிட்டு ஒரு மேனேஜரை மிரட்டியே இங்கே ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாருன்னு சொன்னோன்னா அவர் உளுந்து ஹீரோ சிரிப்பார். என்னதான் பண்ணால் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, நீ என்னடா பாவத்தை சம்பாரிச்சிட்டு வந்துட்டுன்னு சொல்லி சிரிப்பார். இது சிரிக்க வேண்டிய நேரம் இல்லை, சிந்திக்க வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்காக போய் லோன் கேட்பாங்க. அவங்க ஹோட்டலை எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம போகாத ஒரே பேங்க் வந்து பிளட் பேங்க் தான். அங்கே மட்டும்தான் போகலை, வேறு எவனுமே நம்ம இருக்கிற ஹோட்டல் இருக்கிற லட்சணத்துக்கு லோனே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். கொடுக்க மாட்டாங்கடா, ஆனால் ஏன் ஆள் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். லவ் பண்ணுற பொண்ணுங்க வந்து லோன் அலையே தானே விடுவாங்க, லோன் எல்லாமா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படியாவது லோன் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, ஓடாத உங்கள் ஹோட்டலுக்கு வந்து லோன் கேட்குறீங்களா, எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கேட்பாங்க. உங்கள் நகை ஏதாவது இருந்தால் அடமான வச்சு அதில் வேணால் பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. இதில் வேற கிண்டல் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஹீரோ சும்மா இருடான்னு சொல்லிட்டு வருவார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் ஃப்ரெண்டை வேணால் அடமானம் வச்சுக்கிட்டு எனக்கு லோன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. நீங்கள் இவர் ஆஃபர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் என் ஃப்ரெண்டுக்காக நான் சொல்கிறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு நான் ஒரு ஆஃபர் பண்ணட்டுமா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நல்ல கம்பெனி வச்சுருக்காங்க, அதில் நல்ல சேலரி கிடைக்கும், நீங்கள் அந்த வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போகிறீங்களான்னு என்னங்க கேட்குறீங்க, போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக சொல்லுங்கள், அங்கே போகிறேன் அப்படின்வாங்க. அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அப்போ இந்த 2.5 ஸ்டார் ஹோட்டல் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது கிடக்குது, பிச்சைக்காரங்க சாப்பிட்ட ஹோட்டலில் நான் இனிமேல் வேலை பார்க்க மாட்டேன், நான் இப்போவே என் வேலையை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பார்த்தீங்களா உங்கள் ஃப்ரெண்ட் எந்த கண்டிஷன் போகிறேன் கேன்சல் அப்படின்னு டார்ச்சர் பண்ணுற ஒர்க்கிங் ஹவுஸில் மேடம் எவ்வளோ வாடி போயிட்டாங்க பாரு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ சந்தானம் என்ன பண்ணுவார்னா தண்ணி எடுத்து ஹீரோ மெஜர் தண்ணி தெளிப்பார். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ ரொம்ப மயக்கத்தில் இருக்க, அதனால தான் தண்ணி தெளிச்சு எழுப்புறேன் அப்படின்னு சொல்லுவார். மானகிடத்தரமாக நிற்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா இப்போ வந்த டீயை வேணான்னு சொல்லி வெளியே அனுப்புனது எனக்கு மட்டும் இல்லடா உனக்கும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹான்னு சிரிப்பார். உடனே இவர் என்ன கேட்பாருன்னா என்னடா அசிங்கப்படுத்திட்டு சிரிச்சுட்டு அசரேறி மாதிரி சிரிக்கிறேன்னு கேட்கும்போது அசிங்கப்படுறதுன்றது எனக்கு காலையில் வந்ததில்லை, காலகாலமாக எனக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிடுவார். பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஸ்டேஷனில் இருப்பார். அவர் போலீஸ்கார் வந்து மூஞ்சி வந்து தொப்பியால் மூடி இருப்பார். ஸ்டேஷன் வார்த்தை கேட்டாலே ரொம்ப நான் பயப்படுவேன் சார், ரயில்வே ஸ்டேஷன் கூட நான் போனதில்லை சார், நான் மட்டும் இப்போ ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சிவகுழுந்துக்கு தெரிஞ்சு அவன் அப்படியே துடிச்சு போயிடுவான் சார்னு பேசிக்கிட்டே இருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா அவரை தூக்கிட்டு வருவாங்க, அதாவது சந்தானத்தை தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா நீங்கள் தூக்கிட்டு வந்தது மட்டும் என் ஃப்ரெண்டு சத்யாவுக்கு தெரிஞ்சது, உங்களெல்லாம் அப்படி தான் சொல்லும் போது குண்டு கட்டா கொண்டு அவர் இறக்கி போய் அவர்கிட்ட பேசுன்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ தான் 2 பேரும் மாறி மாறி பார்த்துப்பாங்க. என்ன எதுக்கு தூக்கிட்டு வந்தாங்கன்னு இப்போ சந்தானம் கேட்பாரு. உடனே அந்த போலீஸ்கார் வந்து டேபிள் மேலே காலை வச்சு ஆட்டிகிட்டே இருப்பார். உடனே ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா நரம்பு தலைச்சியால் ஆடிட்டு இருக்கலாம், அந்த கால் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் எதுவுமே செய்யலடா, என்னை எதுக்காக தூக்கிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்லுவார். வச்சிருப்பாரு. ஐயா வணக்கம், நாங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் எந்த வம்பு தும்பும் பண்ணுறதில்ல, போகிற இடமும்
இடமும் தெரியாமல் தடமும் தெரியாமல் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதை நிறுத்திட்டு எங்கள் மூஞ்ச ஊத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். டேய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையும் சேர்த்து சொல்லுவார். விட்டுருங்க 2 பேரும் கெஞ்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் தொப்பியை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கருணாகரன் இருக்காருல்ல, அவர் கண்டபடி சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அட பாவி உன்னையாடா கையெடுத்து கும்பிட்டோம், இந்த கையை ஆசிட் ஊற்றி கழுவணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படியாவது கழுவியே ஆகணும்டா. சரி இந்த காசி ராமேஸ்வரம் தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேபிளுக்கு மேலேயே அந்த உலக உருட்டை இருக்குல்ல அது இருக்கும். இதோ கடல் இங்கேயே இருக்குது, இங்கேயே தேய்ச்சி கழுவலாம்னு சொல்லிட்டு அந்த மேப்பில் போட்டு தேய்ச்சி கழுவுவாங்க. வரனா இப்போ தாண்டா ஊற வச்ச துணியை துவைச்சி போட்ட மாதிரி நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதோட இவருக்கு கோவம் வந்துடும். இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு டேய் நானே பெரிய நடிகன் என்கிட்டயே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கோவப்பட ஆரம்பிச்சிருவாரு. இந்த வேலைக்கு வரலடா, இந்த வேலைக்கு நான் மெயினாக வந்தது காரணமே சின்ன வயசில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்க, அதுக்கெல்லாம் பழி வாங்குறதுக்கு தாண்டா அந்த வேலைக்கு நான் சேர்ந்தேன்னு சொல்லுவார். பிழிஞ்சு இந்த கொழுந்தை நான் கில்லலை அப்படின்னு சொல்லும்போது என்னடா இவன் சாறு ஜூஸ் அப்படி இப்படி உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அப்பவும் அவரை கிண்டல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் மல்லு கட்டிட்டு அவரை நல்லா வெறியேற்றி விட்டு 2 பேரும் வெளியே வந்துருவாங்க. இப்போ சந்தானத்தோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே அவங்களெல்லாம் கேட்பாங்க, என்னப்பா உன் ஆள் வந்து ஓகே ஆயிடுச்சு போல இருக்குன்னு. இவங்களுக்கு ஷெரின் இருக்காங்களா, அவங்க தான் ஹீரோயினாக இருப்பாங்க. ஓகே எங்களுக்கு வந்து ட்ரீட் அப்போ வாங்க உங்களுக்கு ஞாயிறு கடையில் போண்டா வாங்கி தரேன், இன்னும் கொஞ்சம் வயிறு வீங்கி சுத்துங்கன்னு சொல்லுவார். எங்களுக்கு போண்டாலாம் வேணாம், எங்களுக்கு ட்ரிங்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டீ டோட்டலை பார்த்து என்கிட்ட இதெல்லாம் வாங்கி கேட்குறீங்களான்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லிட்டு இந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் ஒரு முதலாளி எப்படி மிரட்டுறாரோ அதே மாதிரி போய் மண்ணாளிட்டு வந்துருவாங்க. எங்களுக்கு வந்து நீ இது மாதிரி வாங்கி கொடுக்காத உன்னோட காதல் இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லிட்டு சாபோட ரெடி ஆவாங்க. டே இருங்கடா என்கிட்டயே அந்த மாதிரி பண்ணுறீங்களா அவர்களை ஸ்டாப் பண்ணுவார். வாங்கி தரேன்டா, அதுக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தலையில் எடுத்து கும்பிட்டு அந்த மண்ணை ஃபுல்லாக தலையிலேயே போட்டுக்குங்க. அதோட இப்போ கடைக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லாம் வாங்கியும் கொடுப்பாரு. எல்லாம் வாங்கி வச்சுட்டு என்ன போதுமானு கேட்கும்போது அவங்களாம் சந்தோஷப்படுவாங்க. அதோட அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ பொண்ணு ஓகே ஆகிடுச்சுல, மாப்பிள்ளை போய் கேட்கணும்ல, அதனால இப்போ பொண்ணு வீட்டுக்கு போவார். போயிட்டு வந்துட்டு அதாவது அவர் மாமனார் பேரை படிச்சுட்டு பிடி வாத்தியாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெல் அடிச்சிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு கிண்டான ஹீரோயின் வந்து நிற்பாங்க. ஏச்சின்னு 2 மாறி சொல்லிட்டே இருக்கும். சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அப்படின்னு சொல்லும் போது யாருமா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் தான் உங்களை தாத்தாவா ஆக்க போகிறார் அப்படின்னு. தாத்தாவா அப்படின்னு கேட்பாரு. பின்ன உங்களை பாம்பே கூட்டு போய் தாதாவா ஆக்க முடியும்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. என்னன்னு புரிஞ்சிடும். ஓ மருமகன் நல்லா காமெடியாக பேசுகிறார், வாங்க மருமகனே உட்காருங்க, மீந்து போன தீபாவளி பலகாரம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு வர கேட்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா நான் ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவார். உங்களை மாதிரி ஒரு டீ டோட்டர் தான் என் மருமகனாக வரணும் நான் உலகம் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன். மாமனார் சொல்லுவோம் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்க, உங்கள் பாஸ்போர்ட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஓகே சொல்லிட்டு உங்கள் காட்டில் இனிமேல் மழை தான் அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பாவாக இருந்து பார்க்கக்கூடாதுல, அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா மூஞ்சில் பேப்பர் வச்சு மறைச்சிப்பார். அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த பேப்பரை விட்டு அடிப்பார். எதுக்குப்பா பேப்பரை விட்டு அடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது பேப்பர் வெயிட்டாலும் அடிக்கலான்னு சொல்லி சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லுவார். வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்காக வாங்கிட்டு இது போதுமான்னு சொல்லிட்டு கேட்பார்ல, அதை யாரோ ஃபோட்டோ பிடிச்சி பேப்பரில் போட்டிருப்பாங்க. பேப்பரில் வர அளவுக்கு பெரிய குடிகாரன் எடுத்துட்டு என் பொண்ணே ஏமாற்றி கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறியா, வெளியே போ அப்படின்ற மாதிரி கண்டபடி திட்டிடுவார். தண்ணி பாட்டிடுவார். இப்போ உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா இவரோட மாமனார் சந்தானத்தோட மாமனார் இருக்கார்ல அவரை கடத்திட்டு வருவார். கடத்திட்டு வந்து யாருப்பா நீ என்ன எதுக்குப்பா கடத்திட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு கீழே நிற்க வைப்பார். நிற்க வச்சுட்டு இப்போ நான் ஒரு பால் கிளாஸில் பாலை ஊற்றி இப்போ நான் குடிக்கிறேன்ப்பா, நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறீங்க என்னவா உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி கேட்கும்போது தப்பாக தானே தெரியுது, அப்படி தான் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஹீரோ அதாவது சந்தானம் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு விளக்குவார். உடனே இவர் என் அறிவு கண்ணை நீ திறந்து வச்சுட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே அவர் என் மருமகனாக ஏற்றுக்கிறேன், கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். பார்த்தீங்கன்னா இப்போ கமல் இருக்கார்ல அவரை மாதிரி கெட்ட போட்டு மொட்டை மாடையில் நின்றுட்டு இருப்பார். எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பார். எனக்கும் மெசேஜ் வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு கால் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா இது கமல் சார் வாய்ஸ் மாதிரி இல்லையா அப்படின்னு. உனக்கு கமல் சார் வர பேசுவாரா, நான் பேசுகிறதே அதிகம், பேசுகிறத முதல் கேளுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். பெரிய மாலில் அப்படின்னு சொல்லுவார். என்ன வேறு ஏதாவது வெடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன், இல்லை அக்கௌண்ட் வச்சுருக்கேன், இப்போவே நீ கிளம்பி வந்தீங்கன்னா காலையில் தேட்டரில் படம் பார்த்துட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் இதை பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்காவாக என்ன பிளானோ அதை சொல்லுவார். ஓகேவா இருந்ததுன்னா நீ நான் சொல்கிற இடத்துக்கு வந்து நில்லை, அப்படி இல்லைன்னா எனக்கு 10 ரூபா டாப் அப் பண்ணிவிட்டு இந்த லைன் அப்படியே கட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ பட்டாபி இருக்கார்ல அவர் வந்து மாடிக்கு வருவார். டேய் மொட்டை மாடியில் என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பசங்களோட வந்து கேட்பாரு. உடனே அவர் என்ன சொல்வார், வத்தல் காய வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவார். கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வேலை போயிடாது, சரி நான் சொல்ல மாட்டேன்னு. டேய் இவங்கெல்லாம் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கவங்க தான், ஏன்டா எல்லா பொண்ணுகளுக்கும் மெசேஜ் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணுறேன்னு கேட்பாரு. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பதிலுக்கு பதில் பேசிகிட்டே இருப்பார். வந்து கோவம் வந்துடும். உனக்கு 12,000 ரூபா மாதமான 12,000 ரூபா, நல்ல பேண்ட்டு சட்டை, நல்ல படிப்பு, காதில் மாட்டிக்க ப்ளூடூத்து இதெல்லாம் அனுப்பி செய்கிறாங்களே உங்கள் அப்பா அம்மா, அவங்களுக்கு நீ இந்த மாதிரி தான்டா பேசுவேன், உங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி இருக்க வரைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவார். பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் வந்துட்டு போகும். அந்த காலத்தில் நான் படிக்கும் போது கரண்ட்டே இல்லைடா அப்படின்னு சொல்லுவார். ஒழுங்காக கரண்ட் பில்லு கட்டியிருக்கணும், அந்த காசு எடுத்துகிட்டு போய் வேறு ஏதாவது பண்ணால் எப்படி கரண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. பார்த்தோன்னா சாருக்கு ரொம்பவே கோமுந்துரும். நான் சொல்கிறேன்டா இந்த காலேஜ் விட்டு போகும்போது நீ அரியர்ஸோட தான் போவேன்னு சொல்லுவார். இல்லை அதெல்லாம் நான் எழுதி நான் பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லுவார். நான் எழுதி தரேன்டா நீ நிச்சயமாக அரியர்ஸோட தான் போவேன்னு சொல்லுவார். நீ எழுதி தந்தால் நிச்சயமாக நான் அரியர்ஸோட தான் போவேன், நான் வேறு நல்ல ஆளை வேறு ஆளை வச்சு எழுதிக்கிறேன்னு சொல்லி இவர் சொல்லுவார். இவர் என்ன சார் மொட்டை மாடியிலலாம் மொக்க போட்டுட்டு இருக்கீங்க, எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணுறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து இவரை பார்த்து கேட்பார். என்னடா இது லேப்டாப்பு ஃபோனு என்னென்னமோ வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னா என்னை போல் ஒருவன் சொல்லிட்டு சொல்லிப்பாரு. சார் என்ன செய்வேன்னா பாரதியார் கேட்டப்பில்
கேம்பில் வந்துட்டு கும்மியடி பெண்ணே கும்மியடின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாரு. இவர் உடனே சந்தானம் இடையில வந்துருவாரு. அபாரம் அற்புதம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசிகிட்டு இருப்பாரு. உடனே இவர் கோவம் வந்துடும். நான் பாடின அந்த பாட்டை கேட்டு நீ அப்படி சொல்கிற நினச்சா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டுவார், கலாய்ச்சி விட்டுருவார். இப்போ 10 நாள் வரை கேம்ப்பு போகிறாங்க. இந்த கேம்புக்கு இன்சார்ஜ் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே சாரை தான் வேறு போட்டிருப்பாங்க. எல்லாருமே அவசியம் வந்தாகணும்னு சொல்லிட்டு இப்போ சார் சொல்லிடுவார். இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகமாக உட்காந்துருப்பாரு. என்எஸ்எஸ் கேம்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் வந்ததுலேருந்து இவன் ஏன்டா இவ்வளோ சுகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள்ட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார்னா 10 நாள் கேம்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அக்காவை தனியாக விட்டு எப்படிரா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிப்பார், கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் முடிஞ்சு 10 நிமிஷம் லேட் ஆனால் கூட அக்கா வந்து ஃபோன் பண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அக்கிட்ட கால் வந்துடும். காலேஜ் முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஏதோ வந்தாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இதுன்னு சந்தானம் கேட்கும்போது பார்த்தியா உனக்கு ஃபோன் வந்துச்சா என் அக்கா எப்படி இருக்கா பார்த்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாரு. வர ஹீரோ வந்து ஒத்துக்கவே மாட்டார். அப்போ உங்கள் அக்கா பர்மிஷன் கொடுத்தா நீ வரவல்லன்னு சொல்லும் போது ஹீரோ ஓகேன்னு சொல்லுவார். சரி நாங்கள் பர்மிஷன் வாங்குறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க. இவங்க சமைக்கும் போது வரும்போது பார்த்தீங்கன்னா அதானே பார்த்தேன் சமைக்கும் போது கரெக்டாக வருவீங்க, பிச்சைக்காரன்னு நினச்சேன் நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. சரி உள்ளே வாங்க சாப்பிட்லான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இருந்து சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே இருந்து சாப்பிட்டா பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கும்டா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்களாம் கேம்புக்கு போகிறதா இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதான் பர்மிஷன் வாங்கிட்டு போகலான்னு வந்தோன்னு சொல்லுவாங்க. பர்மிஷன் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க ஆனால் பேக்கோடு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் ஓகே சொன்னால் தான் அவன் தான் வருவேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் ஓகே சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புவாங்க. இப்போ ஹீரோக்கு இப்போ மனசு இருக்காது. அக்கா நான் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உன் டபுள் மைண்டை டால்டாவை போட்டு அடைக்க ஏன்டா அக்காவே ஒத்துக்கிட்டாங்க ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சந்தானம் கேட்பாரு. பேசிகிட்டே இருப்பாங்க. அதோட இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நிமிஷம் இருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே போயிட்டு அவங்க ஏதோ தேடிட்டே இருப்பாங்க. என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் அக்காவை காணும்னு சொல்லிட்டு அவங்க தேடி வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கீழே ஒரு ஸ்டூல் போட்டு அது மேலே ஏறி நின்று பெட்டியை போட்டு நோண்டிட்டு இருப்பாங்க. அதை ஹீரோவும் அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவாங்க. அவங்கன்னா குயில் பாட்டு அந்த பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டை பாடி கட்டிட்டு எப்போ பார்த்தாலும் பைசாவையும் பாயம் மேலே வச்சுட்டு எக்கி எடுக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சுன்னு டாய் நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி வரதுக்குள்ளே இப்போ ஹீரோ டவர் என்ன சொல்லுவார்னா அதாவது நம்மளுக்கு தேவை நிறைய காசு தேவைப்படுது, அதனால் அக்கா கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டாக கறந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். பணம் கொடுத்துட்டு சந்தானத்துக்கு பணம் கொடுத்துட்டு அது உங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து எண்ணி பார்த்துட்டு 1500 தான்க்கா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 1500 கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை எண்ணிட்டு 500 ரூபாய் எடுத்துட்டு 1000 ரூபாயே போதும் உனக்கு 1000 ரூபாயே தண்ட செலவு தான், சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா பேசி இருக்கிறத பிடுங்கிறதுக்குள்ள வாடா போலான்னு நான் வரேன்க்கா நீ உடம்பு பார்த்துக்கக்கா ஏதாவது ஒன்றுனா கால் பண்ணுக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அடே நிலாவுக்கு போன ஆம்ஸ்டாங் கூட அவங்க அக்கா கிட்ட இவ்வளோ நேரம் பேசியிருக்க மாட்டாடா, இங்கே இருக்க தம்பி கோட்டைக்கு போகிறதுக்கு இவ்வளோ பேசுகிறடா வாடா போலான்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிடுவாரு. ஒரு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்பாங்க தம்பி கோட்டைக்கா அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா தம்பி கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க. பற்றியா என்ன போ சொல்லிட்டு நீ அலறண்டவனே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லிடுவாங்க. பல சீன்கள்லாம் நடந்தே முடிஞ்சிடும். இங்கே என்னென்னா இங்கே அக்கா கிட்ட இருக்க வரைக்கும் அக்கான்னு இருந்தவர் இங்கே ஊருக்கு வந்தோன்னு ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறம் அக்காவோட சிந்தனையே இல்லாத மாதிரி சுற்றிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்குறதோ அவங்க இவர் மேலே வந்து விழுந்து அவர் கிஸ் கொடுக்குறதும் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அன்றைக்கி நைட்டு வந்து சந்தானத்தை தூங்கவே விட மாட்டார். ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். பார்த்தா சந்தானத்துக்கு கிஸ் பண்ணிட்டு இருப்பார். கூட இருக்கவங்கலாம் ஏன்டா அவனை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தானத்தை போய் கிஸ் பண்ணிட்டு இருப்பார். உடனே அவன் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே எந்திரா நீ இந்த மாதிரி அந்த பொண்ணை இது பண்ணுவேன் டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொல்லி தான் அவன் உன்னோட தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான், அவனை போய் தொந்தரவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ தான் அந்த லெட்டர் எடுத்து ஹீரோ படிப்பார். எழுதி வச்சிருப்பாருன்னா தெரியும்டா எனக்கு அந்த பொண்ணு உனக்கு கிஸ் பண்ண உடனே அன்றைக்கி நைட்டு என்னை தூங்க விட மாட்டேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா வந்து லவ் பண்ணுறவங்க தான் வந்துட்டு அதாவது தூக்கம் பார்த்து அது மாதிரிலாம் இது பண்ணிப்பாங்க. ஆனால் லவ் சக்ஸஸ் ஆனால் கூட இருக்கவங்க தான் அதெல்லாம் போட்டுக்கணும். அதனால தான்டா இன்றைக்கி நான் போட்டுட்டு தூங்குறேன்னு சொல்லுவார். அதாவது இவர் டிஸ்டர்ப் பண்ணுவாருன்னு சொல்லி இவர் அந்த மாதிரிலாம் ஸ்லீப்பிங் அந்த மாதிரி டேப்லெட் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. நீ போட்டுட்டு பாரு அப்படி இப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் கோவம் வந்துடும். டே கோவத்தில் லெட்டர் கிழிச்சிடாத, நாளைக்கு என்னால் புது லெட்டர் எழுத முடியாது, அதனால் இதே வச்சுக்க அப்படின்னு சொல்லி அதையும் எழுதியிருப்பாரு. வந்துடுவாங்க. கோவில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி இருக்காங்களா அவங்க இருப்பாங்க. இப்போ இவங்க வந்துட்டு தெரியாமல் வந்து அவங்கள முட்டிட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஜெனிலியா மாதிரி திரும்ப முட்டணும் இல்லாட்டி வந்து தலையில் கொம்பு வந்துடும் ஆக்ஷனாக சொல்லிட்டே இருப்பாங்க. சொல்லி வழுக்க டைமில் இவரை முட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு 2 பக்கமும் தலையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். இவர் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறாருன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அந்த சார் உள்பட நீ அப்படியே லவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது ஆமாம் சார் கடந்த 48 மணி நேரமாக அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது அட பாவீங்களா அந்த பொண்ணோட அப்பா யாருன்னு தெரியுமா, நம்மலாம் உயிரோட ஊர் போய் சேர வேணாமான்னு சொல்லிட்டு இப்போ சார் கேட்பாரு. பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. உடனே அவர் என்ன சொல்வார்னா நான் யாருடா பயப்படுறது, இன்றைக்கி வேணால் நான் உங்களுக்குலாம் ஒரு வாத்தியாராக இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் நானும் உங்களை மாதிரி ஒரு ப்ளே பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் போவார். இப்போ அவர் எந்த சீனை வந்து சொல்ல ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெய் இருப்பார்ல கண்கள் இரண்டால் சாங் வரும்ல அந்த சாங்கை ஃபுல்லாக இவர் அந்த கெட்டப்பில் இருப்பார். இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பார். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருந்தால் மட்டும் பார்த்தா அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடும். இப்போ அவ்வளோதான் அந்த சாங் ஃபுல்லாகவே வச்சு இவங்க 2 பேரையும் வச்சு அநியாயத்துக்கு எடுத்திருப்பாங்க. பார்க்க அவ்வளோ காமெடியாக சூப்பராக இருக்கும். இந்த காமெடி எல்லாமே உங்களை ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல காமெடியோடு சந்திக்கலாம்.